எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே ஒரு விஷயம் பேசின விஷயத்தில் எல்லா விஷயத்துலேயும் வந்து சமூக உணர்வை பற்றி ரொம்ப அழகாக எல்லாருமே பேசினாங்க. அது அது எனக்குமே உண்டு, ஒவ்வொருத்தவங்களுக்குமே உண்டு. இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனுக்குமே உள்ள இந்த ஒரு சமுதாய உணர்வு எல்லாருக்குமே இருக்குது. இந்த சினிமா பற்றி மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனை, அதை வந்து படங்கள் மூலயமா சொல்கிற விஷயங்கள்லேருந்து எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகாக இயக்குனர்கள், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக பேசினாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முதல்ல ஒரு சக்ஸஸ் மீட் அப்படின்னாலே நான் அந்த படத்தில் நடித்தவங்க அதில் வந்து கலந்துக்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க எப்போவுமே. இந்த விழாக்கு நான் ஏன் வந்தேன் அப்படின்னா, ஒரு படத்தோட வெற்றியில் கலந்துக்கிறத விட இந்த வேதனையில் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிஜமாக சொல்ல போனால் ஆக்சுவலாக பேசுகிறதுக்கே முடியல, எனக்கு அவ்வளோ பாரமாக இருக்குது. ஏன்னா நான் கடைசியாக பேசுகிறதுக்கான காரணம் ஒவ்வொருத்தரோட ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு புக்கு படித்த மாதிரி இருந்தது. எனக்கு அவ்வளோ விஷயங்களை தனித்தனியாக எடுத்து பார்த்தா அவ்வளோ கோர்வையாக நல்லது கெட்டது எல்லாம் நிறைஞ்சு இருந்தது. எனக்கு ஆக்சுவலாக பேச்சே வரல. ஆக்சுவலாக எனக்கு அவ்வளோ பாரமாக இருக்குது சொல்ல போனோன்னா. நடிகர்கள் வரணும், எல்லோரும் நன்றி சொன்னாங்க. இந்த விழாவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தனஞ்சயன் சார்லேருந்து மீரா சார்லேருந்து எல்லாருமே வந்து சொன்னாங்க நான் வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு. ஒரு நடிகரோட கடமை இது. இந்த மாதிரி ஒரு 2-3 விழாவில் வந்து பெரிய நடிகர்களும் சின்ன நடிகர்களும் எல்லா நடிகர்களும் கலந்துக்கிட்டாங்கன்னா ஒரு ப்ரொடியூஸரோட வேதனை, ஒரு டைரக்டரோட வேதனை கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிய ஆரம்பிச்சிடும். எனக்கு இன்றைக்கி புரிய ஆரம்பிச்சிருச்சு. இதனால் வரைக்கும் மேலோட்டமாக தெரிஞ்ச விஷயங்கள் ரொம்ப டீட்டெயிலாக இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த 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 கூட்டத்தை பார்த்தே எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் கொண்டவர். என்னோடய முதல் படத்துலேருந்து இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெற்றியை விட தோல்வி தான் அதிகமாக நான் பார்த்துருக்கேன். ஒரு தமிழ் பெண்ணாக இந்த தமிழ் சினிமாவில் மேலோங்கி வரதுன்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதுவும் இந்த சமுதாயத்தில் இவ்வளோ பேர் வந்திருக்கிறது, இவ்வளோ பேர் இந்த விழாவுக்கு ஆதரவாக வந்து அவங்களோட கருத்துக்களை தெரிவித்ததுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாருக்குமே. இவ்வளோ தூரம் கடைசி வரைக்கும் உட்காந்துருந்தீங்க பாருங்கள். எத்தனையோ விழாக்களில் நானும் பார்த்துருக்கேன். மற்ற நடிகர்களை பார்த்து நானுமே எழுந்திரிச்சு போயிருக்கேன். நான் பேசணுன்னே எழுந்திரிச்சு போயிடுவேன் அந்த விழாவை விட்டு. ஆனால் இந்த மாதிரி விழாவில் கலந்துக்கிட்டது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். இது இத்தனை நாள் நான் போன மேடையிலே இது பிரோஜனமான மேடையாக நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக தேட்டர்ஸ் கிடைக்கல, படம் வந்து சரி நல்லா இருந்தும் சரியாக போகல. இது எனக்கு முதல் அனுபவம் கிடையாது. நான் நல்ல படங்கள் கதைகளை முழுக்க 2.5 மணி நேரம் கேட்டு உட்காந்து நான் பண்ணியிருக்கேன் படம். இதுக்கு முன்னாடி நான் உருன்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த 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 படத்தில் எவ்வளோ கஷ்டங்கள், சொல்ல முடியாத கஷ்டங்கள் நிறைய இருந்தது. சரியான தேட்டர்ஸ் கிடைக்கல, பப்ளிசிட்டி சரியாக இல்லை, சரியாக போய் மக்களை ரீச் பண்ண முடியல அப்படின்ற ஒரு காரணம் எல்லாமே இருந்தது. சரியாகவும் போகல அந்த படம். அதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு கேள்வி எப்போவுமே, நம்ம நல்ல கதைகளை சார்ந்து நடிக்கிறோம், நல்ல திரைக்கதைகளை நடிக்கிறோம், சரி நம்மளை கொஞ்சம் மாற்றிக்கலாமே, கொஞ்சம் என்டர்டெய்னிங் வேர்ல்டில் கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக என்ன விஷயங்களை நல்ல விஷயங்களை மட்டும் சொன்னால், அதாவது போதிச்சா மக்களுக்குன்னு இல்லை, என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கே பிடிக்கிறது இல்லை, அதை என்டர்டெய்னிங்காக சொல்லணுன்னு அவங்க விரும்புகிறாங்க. அது ஒரு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து கொஞ்சம் கற்றுக்க ஆரம்பித்தேன். அதை மாதிரி என்னை மாற்றிக்க ஆரம்பித்தேன். இப்போது இவங்க கூட சொன்னாங்க, கருப்பாக இருக்கிறவங்கள வச்சு படங்கள் முன்னே வந்தது. இப்போது ஒரு படம் 2 படம் சொல்லுங்கள், யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், வரதில்லை. ஏன்னா இந்த கருப்பு ஸ்கின் வெள்ளை ஸ்கின்னுன்ற ஒரு விஷயம் வந்து அந்த தாக்கம் வந்து நம்மளுடைய
ஜீன், அதாவது ஜென்ரேஷனாக வளர்ந்துக்கிட்டு வந்துட்டு இருக்க ஒரு விஷயம். இப்போது நம்ம நாட்டுக்கு ஒரு வெள்ளையர்கள் வராங்கன்னா அவங்கள பார்த்து ஒரு பிரமிக்கிற கூட்டம் இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்கு. அதில் நானும் ஒருத்தியாக இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நானுமே ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன், இல்லை அப்படி இல்லை, அழகுன்றது அப்படி இல்லை, வெள்ளையாக இருந்தால் மட்டும்தான் அழகு அப்படின்றது கிடையாது அப்படின்ற விஷயத்த. இன்ஃபேக்ட் நான் பேராண்மையில் நடிக்கும்போது வெள்ளையர்களை பார்க்கும்போது நான் அவங்கள திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அதுக்கு நான் அவங்கள வந்து மனிதர்களாக நான் மதிக்கிறது இல்லைன்றது அர்த்தம் கிடையாது. அதை நம்ம மோர் அட்டென்ஷன் கொடுக்க வேணாமே. அதே மாதிரி இந்த தமிழ் சினிமாவில் நான் வந்து நடித்து இத்தனை நாளில் வந்து அப்படியே ஆஹாவோ அப்படிலாம் இல்லை. கபாலிக்கு அப்புறம் வந்து என் மார்க்கெட் ரேட் அப்படியே எங்கேயோ போயிடுச்சு அப்படின்லாம் இல்லை. என்னோட விஷயத்தை பற்றி பேசணுன்னா இதை மாதிரி இன்னொரு கூட்டத்தை நான் வந்து திரட்டணும் கண்டிப்பாக. ஏன்னா இதுலேயும் சில சிக்கல்கள் இருக்குது. அதை விலாவரியாக இந்த மேடையில் சொல்லிட முடியாது. எனக்கு மீரா சாரோட முதல்ல இருந்தே நான் வந்து விழித்திரு எனக்கு நானாவது வேறு படங்களுக்கு மாறி மாறி போய்கிட்டே இருந்தேன். மீரா சார் அந்த கதையை நம்பி அந்த 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 களத்தை நம்பி நான் எப்போவுமே கேட்பேன். எனக்கு கேட்க தோணும், ஆனால் நான் கேட்டதே இல்லை. ஏன்னா அவருக்கு மனசு கஷ்டப்படணும். எப்படி சார் இதெல்லாம் தாங்குறீங்க? எனக்கு நிஜமாகவே புரியல. ஒரு எத்தனை வருஷம், 5 வருஷம் ஒருத்தர் வந்து போராடுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அதான் இவங்க சொன்ன மாதிரி ஸ்ட்ரைக் நடக்கும்போது எங்களோட படம் ரிலீஸ் ஆகலை. அதுக்கு அடுத்த வாரமே பார்க்குறேன், மெர்சலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய எல்லா வேலைகளும் நடக்குது. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், என்ன தான் நடக்குது இங்கே. அப்போ பணம் தான் ஒரு மையமாக இருக்கா? இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, அரசியல்லையுமே அதான் இருக்கா? அப்போ பணம் இருக்கிறவங்க என்ன வேணால் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தோராயமான. இப்போ நான் தைரியமாக பேசணுன்னா எப்போ பேசுறது? எந்த மேடையில் நான் போய் பேசுறது? எனக்கும் ரொம்ப அந்த சமூகத்தை பற்றி. நான் இப்போது கபாலியில் வந்து ஷார்ட் ஹேர் கட் பண்ணேன். ஐயோ இவ்வளோ பெரிய கூந்தலை வந்து வெட்டிட்டீங்களே அப்படின்னு அந்த கதாபாத்திரத்துக்காக நான் பண்ணேன். என்ன மாதிரி நிறைய பெண்கள் வந்து ஹேர் கட் பண்ணிக்கிட்டாங்க. பார்த்தேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன இது இப்படி? நான் கதாபாத்திரத்துக்காக நான் பண்ணேன், ரஜினி சார் படம் அப்படின்றதால பண்ணேன். இவங்க என்னன்ட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இந்த சினிமா வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்போது நம்ம வந்து அந்த சமுதாய அக்கறை வந்து நம்ம நடிக்கும்போது கண்டிப்பாக இருக்கணுன்றதை நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். மேலே வர படங்களில் கண்டிப்பாக அந்த சமுதாய அக்கறையோடவே படங்கள் நான் நடிப்பேன்றதை நான் சொல்லிக்கிறேன். இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக எனக்கு. மீரா சார் அதுக்கப்புறம் அவர் சொன்னார், ராகுல் பாஸ்கரன் வந்து இந்த படத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனார், அவர் கதை முடிஞ்சுது. என்னோட கதை முடிஞ்சு யாரு கதையும் முடியாது சார். வெற்றி தோல்வியை ரெண்டுத்தையுமே ஒரே மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ப்ராப்ளமே இல்லை. நான் அப்படி தான் பார்க்குறேன். எனக்கு கபாலி வெற்றி கொடுத்தப்போ நான் அப்படி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி என்னோடய முயற்சிகளை 1%லேருந்து 100% திருப்பி போடும்போதும் நான் அப்படி தான் இருந்தேன். படம் ஓடாத போது அப்படி தான் இருக்கேன். ஸோ வெற்றி தோல்வி வாழ்க்கையை நிர்ணயிக்காது. அது ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்கணும். அதோட முடிஞ்சு போகிற விஷயமும் இல்லை. அப்புறம் டிஆர் சார் பண்ண மேட்ரு எல்லாருக்குமே வந்து கேள்வி இருக்குது. ஏன் இவங்க வந்து இவங்களோட கருத்துக்களை தெரிவிக்கவே மாட்டேங்கிறாங்க? எல்லா சேனல்ஸுக்குமே நான் சொல்லிட்டேன், யாருக்கும் நான் பதில் சொல்லுங்க, விட்டுடுங்க. எனக்கு அதுலேருந்து வெளியே வரத்துக்கே எனக்கு 1 வாரம் ஆச்சு. அதெல்லாம் ஓகே. அவர் ஒரு விஷயம் சொன்னார். அதாவது பெண்களுக்கு வந்து சமுதாயத்தில் பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ கிரிமினல்கள் நல்லவர்களாக முன்னாடி நடமாடிட்டு போயிட்டே இருக்காங்க. அவர் ஒரு டிஆர் சார் ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு சொன்னார். எந்த ஒரு ஆன்மீகவாதியும் அந்த மாதிரி சத்தம் போட்டு முதல்ல பேச மாட்டாங்க. நான் ஏன் இங்கே சொல்லணும் திருப்பி, எனக்கு என்னென்னா நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஸ்பிரிச்சுவலாக நிறைய தியானம் பண்ணுறது அதுன்னெலாம் நிறைய உண்டு. அதனால தான் இந்த அமைதியும் கூட வருது. எனக்கு கோவன்றது அப்படி வரும், பயங்கரமாக வரும். அதெல்லாமே வந்து அப்படியே அடங்கிட்டேன். அந்த ஸ்பிரிச்சுவலாக நம்ம எப்போ போக ஆரம்பித்தோமோ அதெல்லாம் அப்படியே எனக்கு வந்து அந்த சாந்தம் வந்துருச்சு. எனக்கு அந்த ஒரு சூழலில் கூட என்னை வந்து ரொம்ப ரொம்ப சாந்தமாக தான் வச்சுக்கிட்டேன். அது என்னை மன அளவில் வந்து
பாதிச்சது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த மாதிரி பின்னாடியும் அவமானங்கள் எனக்கு நடந்திருக்கு. அதை தான் நான் சொல்ல வரேன். சமுதாயத்தில் வந்து பெண்களுக்கு, நான் மீடியாவில் இருக்கேன், அது மீடியா கேப்சர் பண்ணிடுச்சு, எல்லாருக்கும் தெரியுது. இதை மாதிரி பெண்களுக்கு சமுதாயத்தில் நடக்குது. அப்படி பார்த்தா எல்லா ஆம்பளைங்களையும் நீங்கள் வந்து குறை சொல்லிடுறீங்களா அப்படின்னு? அப்படி இல்லை. ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள ஜென்ஸ் இருந்ததால் தான், மீரா கதிரவன் சார் மாதிரி என்னை டைரக்ட் பண்ண டைரக்டர்ஸ் மாதிரி இருந்தவங்க இருந்ததால் தான் நான் இது வரைக்கும் படம் பண்ணிட்டு வரேன். அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஒரு இஷ்யூவை பற்றி அதோட விட்டுறணும்னு நினச்சேன். அதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். அண்ட் அவர் சொன்ன பாயிண்ட்டையும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு நினச்சேன். அதுதான் சினிமாவோட நிலவரம் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே மோசமாக போயிட்டுருக்கு. அதுவும் நான் இப்போ வேறு மொழிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்கே போய் பார்த்தாக்கா ஒவ்வொரு படங்களும் அங்கே ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் பேட்டாலேருந்து எல்லாமே கரெக்டாக வருது. படம் ரிலீஸ் ஆகுது, படம் தேட்டரில் போய் எல்லாருமே பார்க்குறாங்க. ஒரு நல்ல கான்செப்டோட படம் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாக்கா அங்கே நல்லா இருந்ததுன்னா சக்ஸஸ் ஆகுது, பிஸ்னஸ் ஆகுது, காசு வருது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஒரு படம் எடுத்து மார்க்கெட்டிங் பண்ணி ப்ரொமோட் பண்ணி அதை மக்களுக்கு ரீச் பண்ணி அதுக்கப்புறம் வர ரெவென்யூ தான். அங்கே வெளியில் எல்லா இண்டஸ்ட்ரியும் சூப்பராக இருக்கும்போது நம்ம இண்டஸ்ட்ரி ஏன் வந்து இன்னும் வந்து அந்த ஒரு விஷயம் வரல? அங்கே ஒரு சில இடங்கள்லாம் பைரசி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு விஷயம் இங்கே இன்னும் கடினமாக வரணும்னு நான் நினைக்கிறேன். அது மொத்தமாக ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். நிறைய பேசினாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணேன். நான் இப்படி சொல்லி முடிச்சுக்கலான்னு தான் நினச்சேன். ஐ எம் அ குட் லிசனர். நான் நல்லா கேட்டு எல்லா விஷயங்களும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நான் சொல்லி முடிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் தனி மனுஷியாக ஒரு சில ஆதங்கங்கள் இருந்தது. சரி, உங்க கூட பகிர்ந்துக்கலாமேன்னு நினச்சேன். நன்றி, வணக்கம்.